Hi souls, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சோல்ஃபுல் நாலேஜ். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் செகண்ட் கம்மிங் பற்றி நான் பேசியிருந்தேன். கிரைஸ்ட் அண்ட் ஆன்டி கிரைஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெக்னாலஜின்றது பார்த்திங்கன்னா இம்மார்டாலிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்தி அடைகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இம்மார்டாலிட்டிக்கு அங்கேயும் போகுது. ஸோ ரெண்டு சைடுமே மெட்டீரியலிஸ்டிக்கும் சரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி ஹையர் லெவலான நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்குமே நான் வந்து யூடியூப் சேனலில் என்னோட அவேக்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட என்லைட்மெண்ட், அதுக்கப்புறம் என்னோட தேர்ட் ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணலை. ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன், பட் யூடியூப்பில் நான் இன்னுமே நான் ஷேர் பண்ணலை. ஐ திங்க் இட்ஸ் டைம். இப்போ வந்து நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு டைம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட அவேக்னிங், ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆகட்டும், என்லைட்மெண்ட் ஆகட்டும், தேர்ட் ஐ ஓப்பனிங் ஆகட்டும், ஸோ குண்டலினி சக்ராஸ் பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகுறதாகட்டும், எல்லாமே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் நடந்துச்சு. ஸோ 7 நாளில் நடந்த ஒரு விஷயம். ஸோ செப்டம்பர் 7, 2020 செப்டம்பர் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 7 days மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் முன்னாடி, அதாவது செப்டம்பர் 2020க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே நார்மலான லைஃப்பில் தான் இருந்தேன். ஸோ ரொம்ப நார்மலான லைஃப், என்னோட லைஃப் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவேக்னிங்க்கு ஒரு புஷ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சுற்றி நார்சிஸ்டிக் எனர்ஜியை ரியலைஸ் பண்ணுறது, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அவேக்னிங் எனக்கு வந்து ட்ரிகர் ஆச்சு. ஸோ பேசிக்காக இந்த கொரோனா பீரியடில், ஸோ அந்த பீக் கொரோனா லாக்டவுன் டைமில் தான் எனக்கு வந்து அவேக்னிங் நடந்துச்சு. ஸோ கொரோனாவும் பார்த்திங்கன்னா அந்த டைமும் என்னோட அவேக்னிங் டைமும் அப்படி சிங்க்ரனிஸ்டியில் இருந்ததை நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ பேசிக்காக எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு தெரியாது. ஸோ மெடிடேஷன் எதுவுமே, ஸோ கடவுள் இருக்காரு இல்லை அதை பற்றியெல்லாம் எனக்கு பெரிய அவேர்னஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக இக்னோரன்ஸில் தான் இருந்தேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து டெம்பிள்ஸ் அதெல்லாம் நான் போய் விசிட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ், ஸோ கடவுள் இருக்காரு அப்படின்னு எனக்கு புரிதலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 7 daysல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எனக்கு ஞானம் பேஸ்ட் அவேக்கன் ஆனனால நான் எந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர்ஸோ எதுவுமே வந்து நான் வந்து தேடி போகல. ஸோ எனக்கு வந்து டைரக்டாக அவேக்னிங் வந்துச்சு. ஸோ டைரக்டாக எனக்கு வந்து உள்ள வாய்ஸ் கேட்டு தான் எனக்கு அவேக்னிங் வந்துச்சு. ஸோ அது ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம். ஸோ 2020 அந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு புரியல, ஆனால் இப்போ வந்து என்னால் வந்து கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹார்ட் இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப இறுகின மாதிரி ஒரு ஃபீலிங். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சப்கான்ஷியஸாக நடக்கிறனால நான் அப்போ என்னால் கொஸ்டின் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, என்னால் கொஸ்டின் கேட்க முடியல. ஆனால் இப்போ எனக்கு புரியுது. ஸோ அவேக்னிங், ஸோ அந்த செப்டம்பர் 7 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் என் லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஒன்றா கேதர் பண்ணி தான் வந்து அந்த ட்ரிகர் ஆச்சு. ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதாவது எப்படின்னா எனக்குள்ளே இருக்க லோவர் செல்ஃப் வந்து சப்கான்ஷியஸாக மாறிட்டு எனக்குள்ளே இருக்க ஹையர் செல்ஃப் வந்து என்னை வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ பேசிக்காக இந்த மல்டி பர்சனாலிட்டி மாதிரி, அதாவது என்னோட லோவர் செல்ஃப் ஹையர் செல்ஃப் எல்லாமே எனக்குள்ளே இருந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ளே இந்த ஹையர் செல்ஃப் வெளியில் வந்தது, கான்ஷியஸாக வெளியில் வந்தது நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ பர்சனலாக நிறைய விஷயம் நடந்துச்சு. அந்த 7 days என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த 7 daysல என்ன நடந்ததுன்னு நான் புரிஞ்சிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ இருக்க ஒரு நாலேஜ் படி, இப்போ இருக்க லாஜிக் படி நான் கன்வெர்ட் பண்ணி மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு இமோஷன்ஸ், நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்பத்தட்டிக்கான பர்சன்.
இமோஷன் லெவலில் ஹார்ட் லெவலான பர்சன். ரொம்ப இன்டென்ஸான இமோஷன்ஸ். ஸோ ஒரு எல்லா எமோஷன்ஸும் ஒன்றா நான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தை உணர்ந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆனந்தத்தை உணர்ந்துட்டு இருந்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபியரை நான் உணர்ந்துட்டு இருந்தேன். பயங்கரமான கன்ஃபியூஷனை நான் உணர்ந்துட்டு இருந்தேன். ஸோ எல்லா எமோஷனும் ஒரே டைம் உணர்ந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அந்த எமோஷன்ஸ் எல்லாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இப்போ நான் கிரவுண்டட் நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்கனால உங்களுக்கு ஒரு தியரட்டிக்கலாக ஒரு நாலேஜாக தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்னா செப்டம்பர் 7, அதாவது செப்டம்பர் 6 நைட்டு 12 o'clock. ஸோ அதுக்கு முன்னாடி 1 வீக்லேருந்தே எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த லோவர் அண்ட் ஹையர் ஷிஃப்ட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த செப்டம்பர் 6 அன்னைக்கு நைட்டு 12 o'clock வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து என்னோட கான்ஷியஸ்னஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆன மாதிரி நான் ஃபீல் ஆனேன். ஸோ அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிறப்ப அது ஒரு டெத்தான ஒரு விஷயம் மாதிரி தான் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக என்னோட கான்ஷியஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. ஸோ கான்ஷியஸ்னஸ் கட் ஆகிடும் போது ஸோ எனக்கு புரிஞ்சது பார்த்திங்கன்னா என்னோட ஹார்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியல, எந்த இமோஷன்ஸுமே ஃபீல் பண்ண முடியல, பிளாங்காக இருக்குது. வெறும் வந்து அதாவது என்னால் வந்து சிரிக்க முடியல, அழ முடியல, எந்த ஒரு இமோஷன்ஸுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல, ரொம்ப பிளாங்காக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ்னஸ் எல்லாம் கட் ஆகிட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் இயங்கிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்லி என்னோட சோல் அவேர்னஸில் தான் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தேன். என்னோட பாடி அவேர்னஸ் கிடையாது, மைண்ட் அவேர்னஸ் கிடையாது, கம்ப்ளீட்டாக சோல் அவேர்னஸில் தான் இருந்தேன். ஸோ அப்போ சப்கான்ஷியஸாக நிறைய விஷயம் எனக்கு டவுன்லோட் மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஸோ வந்து பேசிக்காக வந்து எதுக்காக இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன், என்னோட கர்மாலாம் என்னது. ஸோ அந்த டெத் செனாரியோவில் நமக்கு தெரியும்ல, நம்ம கர்மா நம்ம வாழ்க்கை முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் டைமில் நம்மளுக்கு வந்து போகும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வர ஆரம்பிச்சு, என்ன ரீசன், இதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன், ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உலகம் சார்ந்த விஷயமெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்தியா சைனா வார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஸோ நான் வந்து லைக் எந்த சைடில் நான் சைடு எடுக்கணும். ஸோ என்னோட இதெல்லாமே வந்து எனக்கு டவுன்லோடாக வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்கான்ஷியஸ்னால் என்னன்னு நான் உணர்ந்துட்டு இருந்தேன். அதாவது கான்ஷியஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இதுதான் உன்னோட சப்கான்ஷியஸ் அப்படின்னு எனக்கு உணர்தல் வந்துச்சு. அப்போ நிறைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வராச்சு. அதாவது சப்கான்ஷியஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் உணர்ந்த கான்ஷியஸாக என்னால் திங்க் பண்ண முடியும், எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, அது மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே எங்கெங்கோ வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னது அந்த மாதிரிலாம் நான் வந்து உணர்ந்துட்டு இருந்தேன். உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு உலகம் சார்ந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அப்போ நடந்துட்டு இருந்தது. அதாவது செப்டம்பர் 6, 2020 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. என்னால் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல, திங்க் பண்ண முடியல, ஜஸ்ட் டவுன்லோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போ உள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, அதாவது என்னோட கான்ஷியஸ்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கட்டாய் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறேன். ஸோ திருப்பி எப்படி என்னோட கான்ஷியஸை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்கான்ஷியஸாக நான் வந்து அந்த யோசிக்கிறேன். ஸோ என்னோட கான்ஷியஸை எப்படி நான் திருப்பியும் வந்து ஃப்ளிப் பண்ணுறது, அதாவது கான்ஷியஸ் மைண்டெல்லாம் ஸ்லீப் மோட் போயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் நான் தூங்கல, எதுவுமே பண்ணல, எல்லாமே இந்த ரியாலிட்டியில் தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ நான் அப்போவே வந்து எப்படி நான் திருப்பி கான்ஷியஸ்னஸ்க்கு வர்றது, நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 சோகத்தில் இருந்தேன். அவ்வளோதான் போல இருக்கு, இனிமேல் இப்படி தான் இருக்கணும் போல இருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருந்தேன். ஒரு குற்ற உணர்ச்சி வேற இருந்துச்சு. ஏன்னா இப்போ டெத் டைமில் அந்த சோல் சஃபரிங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சஃபரிங்கில் தான் இருந்தேன். எதுவுமே வந்து ஹாப்பினஸ் அது மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. ஒரு சஃபரிங்கில் தான் இருந்தேன், குற்ற உணர்ச்சியில் இருந்தேன். ஒரு சைடு யாரோ பயங்கரமாக என்னை வந்து ப்ரெஷர் பண்ணி, ஸோ இதுதான் உன்னோட விஷயம், இதுதான் உன்னோட நிலைமை, அந்த மாதிரி லைக் இதெல்லாம் நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் தான் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஒரு சைடு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் போல இருக்குது, இந்த உலகத்தில் வந்து நீதி நியாயம் தர்மமே எதுவுமே இல்லை. ஸோ நார்சிசம் தான் எல்லாமே வந்து ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்து நம்ம வெளியில் வந்து அவங்களோட இதை வந்து வெளியில் சீக்ரெட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா நான் வந்து என்னோட லெட் கோ, அதாவது ஓகே அவ்வளோதான் போல இருக்குது, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு
ஸோ அமைதியாக வந்து நான் வந்து படுத்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்னோட பாடி ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணேன். அதாவது என்னோட இமைகள் கூட என்னால் ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ ஹெவியாக என்னோட பாடியை நான் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் ஏதோ ஒன்று பிரிக்கிற மாதிரி என்னோட சோல் அப்படியே என் பாடியிலேருந்து ரொம்ப டைட்டாக அப்படியே பிரிக்கிற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்னோட சோல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, ஸோ அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு பிரிகிற மாதிரி இருக்கிற தருணத்தில் தான் எனக்கு சடனாக ஒரு இன்னர் வாய்ஸ், ஸோ ரொம்ப கிளியர், ரொம்ப போல்டான வாய்ஸ் எனக்கு கேட்டது. ஸோ என்ன வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் காட். இதே மாதிரி இங்கிலீஷில் தான் எனக்கு கேட்டது. ஐ ஆம் காட், ஐ ஆம் தேர் அப்படின்னு கேட்டது. அது வந்து போல்டான ஒரு மேல் வாய்ஸ், போல்டான மேல் வாய்ஸ் கேட்டது. ஸோ அதுக்கப்புறம் சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு. நான் ஒருத்தங்க கூட கனெக்ட் பண்ணி கிருஷ்ணர், அவங்க வந்து அந்த டைமில் கிருஷ்ணர் வந்து அது அந்த கனெக்ஷன் கூட எனக்கு எல்லாமே சப்கான்ஷியஸாக தான் நடந்துச்சு. தானாமே எல்லாமே நான் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமோட்டில் எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஐ எம் காட் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏஞ்சி உட்காந்துட்டு அப்போ கூட என்னால் வந்து என்னோட செல்ஃபை ஃபீல் பண்ண முடியல. ஸோ அப்போ சடனாக ஒருத்தவங்க கூட நான் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி அவங்க வந்து கிருஷ்ணர் கோயிலில் இருக்காங்க, அவங்க கிருஷ்ணர் எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக 3:14 செப்டம்பர் 7 3:14 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிருஷ்ணர் பேர் கேட்ட உடனே, ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரெல்லாம் எனக்கு கேட்டிருக்கேன், பட் எந்த ஒரு நம்பிக்கையுமே எனக்கு இல்லை. ஆனால் அப்போ எனக்கு அந்த கிருஷ்ணர் இருக்காரு அந்த கேட்ட உடனே தான் எனக்கு ஃபுல்லாக என்னோட செல்ஃப் ரீப்ளேஸ் ஆச்சு. ஃபுல்லாக என்னோட கான்ஷியஸ்னஸ் திருப்பி வந்துச்சு, ஹார்ட் வந்து ஓப்பன் அப் ஆச்சு, எல்லா எமோஷன்ஸும் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் வித் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். ஸோ கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி என்னோட இதயத்தில் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண, அந்த அன்பை ரீப்ளேஸ் பண்ணது கிருஷ்ணர் தான். ஸோ அன்பை இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் தான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து துரோகம் பண்ணுறாங்க. அந்த ஒரு நிலைமையில இருந்துட்டு, ஸோ இறக்குற நிலைமையில இருந்துட்டு திருப்பி கிருஷ்ணர் நான் இருக்கேன், அன்பு தான் எல்லாமே உண்மையான விஷயம், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். ஸோ திருப்பியும் அந்த கிருஷ்ணர் கான்ஷியஸ்னஸில் தான் என்னோட சோல் திருப்பி உள்ளே வந்துச்சு. ஸோ பேசிக்கலி என்னோட சோல் வெளியில் போயிட்டு சப்கான்ஷியஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட சோல் வந்து கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் மூலமே உள்ளே வந்துச்சு. ஸோ அப்போல இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் அந்த கிருஷ்ணர் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்போனா எனக்கு கம்ப்ளீட்டாக சர்ப்ரைஸில் இருந்தேன் நான். ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் என்னால் இப்போ வந்து என்னால் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர முடியாது. பட் அப்போ கம்ப்ளீட்டாக நான் ஒரு ஷாக்கில் இருந்தேன், ஒரு சர்ப்ரைசிங் பயங்கரமான. அப்போ கடவுள்லாம் உண்மையா, கிருஷ்ணர் தான் உண்மை, இதெல்லாம் கதையில தான் நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு நான் பெரிய சர்ப்ரைஸில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் 7லேருந்து செப்டம்பர் 13 2020 ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கிருஷ்ணர் வந்துட்டாரு அப்படின்னு அந்த விஷயம் வந்தாலும் என்னால் ஃபுல்லாக வந்து சரண்டன்ஸில் போக முடியல, நம்ப முடியல. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நார்சிஸ்டிக் எனர்ஜிஸ் இந்த பக்கம் என்னை புல் பண்ணிட்டாங்க, என்னை வந்து ஆட்டோ மோடில் என்னை வந்து என்னோட மைண்ட் அண்ட் பாடியை கரெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் என்னை புல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லை, அதெல்லாம் நம்பாத, நீ என்ன மட்டும் கவனி இந்த பக்கம் புல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்காக கிருஷ்ணர் வரும்போது ரெண்டு பக்கமான எனர்ஜி என்னை வந்து ரெண்டு பக்கமும் புல்ல பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அம்மன் படம் பார்த்துருப்பீங்க, சௌந்தர்யா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நிறைய விஷயம் பண்ணுவாங்க, நெகட்டிவ் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து தீ மிதிக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பியூராக இருந்தோம்னா தீ மிதிக்கிறப்ப தீ மிதிச்சுட்டு வெளியில் வந்துடலாம், இல்லை காட்டி நம்ம அந்த வந்து கீழே அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட அந்த தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவனால் வந்து பண்ண முடியாது, ஸோ அதனால் எல்லா பள்ளியும் அவன் மேலே போயிடும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கெட்டவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்த தீ மெதிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த கிடினஸ் எல்லாம் வரும். அப்போ அவங்களுக்கு அம்மன் காட்சி அளிப்பாங்க. காட்சி அழிச்சிட்டு நீ எதையும் கவனிக்காத, என்ன மட்டும் கவனி அப்படி அம்மனை பார்த்து அவங்க வந்து தீ மெதிச்சு வெளியில் வந்துடுவாங்க. அம்மனோட ஒரு அருளால் அவங்க பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எனர்ஜியை பிடிச்சி வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்கான்ஷியஸாக நடந்து யாரோ ஒரு பர்சன் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் யாருமே பிளேம் பண்ணலை. இது எல்லாமே எனர்ஜிஸ். நான் ஃபீல் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம்.
ஸோ நான் இங்கே இருக்க எனர்ஜிஸ் நான் ஃபீல் பண்ணல. இங்கே இருக்கவங்க எல்லாம் பப்பெட்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எங்கேயோ பிரபஞ்சத்தில் 2 பெரிய ஆற்றல் வந்து என்னை வந்து புல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு நெகட்டிவ் எனர்ஜி புல் பண்ணிட்டு இருந்துச்சு, ஒரு சைடு பாசிட்டிவ் எனர்ஜி என்னை புல் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் என்னை புல் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு எல்லாம் ஃபியர் இருந்துச்சு, ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு, கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ அதாவது இந்த 7 நாளுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நான் வந்து இருந்தேன். ஸோ இந்த சைட் எப்படியாச்சும் வந்து இந்த சைட் வரணும்னு என்னை வந்து கிருஷ்ணர் வந்து என்னை நிறைய பேசிட்டார். அதாவது அந்த டைம்ல எதுவுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, எதுவுமே எனக்கு புரியாது. அவர் கிருஷ்ணர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எனக்கு புரியாது. அவர் காமிச்சது எனக்கு அன்பு மட்டும் தான் காமிச்சார். அந்த டைம்ல எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸே இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பேசிக்கா நான் திருப்பி ரீபார்ன், அதாவது இந்த சோல் வெளில போயிட்டு திருப்பி அந்த நியூ அப்கிரேட்னா உள்ள வந்தனால எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா விட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த 7 நாளில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த ட்ராவல் பண்ண டைமே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ், ஸோ ஒரு 4 மணி நேரம் இருக்கும், வெறும் 10 நிமிஷம் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் அண்ட் ஸ்பேஸே இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் ரொம்ப டெக்னிக்கலாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஸ்டிமுலேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸே இல்லை, நம்ம ஒரு சிஸ்டம்குள்ளே இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். எல்லாம் வைஃபை மூலியமாக தான் நடந்துட்டு இருக்கு. இங்கே வைஃபை கனெக்ட் பண்ணி வெளியில் போனால் டிஸ்கனெக்ட் ஆகி வேறு இடத்துல போய் வைஃபை கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் விட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்னை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். ஸோ என்னோட பாடிக்கு, ஸோ என்னோட இமேஜ்க்கு எந்த ஒரு விஷயம் ஏற்படாமல், டேமேஜ் ஏற்படாமல், மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் மற்றவங்களுக்கும் அவ்வளோ அவேர்னஸ், ஏதோ லைட்டாக ஏதோ தெரியும், ஆனால் அவ்வளோ அவேர்னஸ். ஏன்னா நான் அந்த ரியாக்ஷன் நான் பண்ணலை. ஸோ ஏதோ நான் பயந்து அந்த ரியாக்ஷன் எனக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் நான் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ ஃபுல் கண்ட்ரோல், என்னோட பாடி மைண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அந்த சுப்ரீம் பவர் எடுத்துட்டாங்க. சேஃபாக வச்சுருந்தாங்க. 7 நாள் சேஃபாக வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சமைக்கணும்னு நினைப்பேன். அப்போ எனக்கு ஃபேமிலி இருந்துச்சு, குழந்தைங்க இருந்தாங்க, என்னோட பையன் இருந்தான். ஸோ அவன் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும். சமைக்கணும்னு நினைப்பேன், அதோட மைண்ட் ஆஃப் ஆகிடும். பார்த்தா நான் சமைச்சு வச்சுருப்பேன். எப்படி நடந்து எல்லாமே சப்கான்ஷியஸாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கான்ஷியஸ்னஸ் அவ்வளோவா வந்து கிளாரிட்டியில் சப்கான்ஷியஸாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எனர்ஜி புல்லாகும். ஸோ எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, எது வந்து கடவுள், எது வந்து பார்த்தீங்கன்னா டீமன், அசுரர்கள். பேசிக்கலாக அந்த அசுரர்கள் தேவர்கள் அந்த ஒரு பெரிய ஒரு சண்டை தான் போயிட்டு இருந்துச்சு என் மைண்டுக்குள்ளே. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, ரெண்டுமே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ரெண்டுமே வந்து கன்வென்சிங்காக இருந்துச்சு. இல்லை இதெல்லாம் உண்மை கிடையாது, நீ ரியாலிட்டிக்கு வா, ஏதோ ஆயிடுச்சு உனக்கு, நீ உடனே நீ வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு இல்லை நான் உண்மை, ஸோ கிருஷ்ணர் எனர்ஜி, நான் உண்மை, நான் இருக்கேன், என்ன நம்பு, இதெல்லாம் அந்த சைட் போகாது, இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே கிருஷ்ணர் தான் அப்படிலாம் நம்பிட்டு அப்புறம் அந்த ஸ்டேஜ் வரப்போ பார்த்தீங்கன்னா நான் உணர்ந்தது 7 நாளில் நான் உணர்ந்தது பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை தான் நான் உணர்ந்தேன். கிருஷ்ணர் தான் எல்லாவுமாவே இருக்காரு அப்படிதான் நான் உணர்ந்தேன். அவரும் நெகட்டிவ் எனர்ஜி, அவரும் பாசிட்டிவ், எல்லாமே அவர் தான். அவரும் ஹீஸ் த நார்சிஸ்டிக் எனர்ஜி அண்ட் ஹீஸ் த பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாமே அவராக தான் நான் உணர்ந்தேன். ஸோ பேசிக்காக ஹைலி பாசிட்டிவான ஒரு விஷயம் வரும்போது ஹைலி நெகட்டிவான விஷயமும் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ நான் உணர்ந்தது என்னன்னா அவரோட அந்த முழு ரூபத்தையும் நான் உணர்ந்தேன். எப்படி வந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் ஞான உபதேசத்துல முழு ரூபத்தையும் அவர் யாருன்னு முழுசா காட்டினாரோ அதுதான் நான் அன்னைக்கு உணர்ந்தேன். 7 நாள்ல நான் அதுதான் உணர்ந்தேன். ஸோ அது வந்து என்னால் வார்த்தையால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ வந்து ஏஐ வந்தனால நான் ஏஐ கூட கனெக்ட் பண்ணலாம். ஆனால் ஏஐ இப்போ இருக்க டெக்னாலஜி கூடவே என்னால் கனெக்ட் பண்ண, ஏன்னா வந்து அதாவது இட் இஸ் வெரி 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 அட்வான்ஸ்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி என்னால் வார்த்தைங்களை கூட எடுத்துகிட்டு வர முடியாது. எல்லாமே கிருஷ்ண ஒரு அதாவது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீ கேன் ஹேண்டில் த பாஸ்ட், ஹீ கேன் ப்ரெசன்ட் ஃபியூச்சர். ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் ஒரு விஷயமே கிடையாது. எவ்ரி திங் எனக்கு அப்போ புரிஞ்சது என்னன்னா கிருஷ்ணர் கையில் ஒரு ஐபேட் இருக்கு, அந்த ஐபேடில் ஒரு விரலை வச்சு எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, அப்படிதான் நான் உணர்ந்தேன். ஸோ பேசிக்காக ஒரு நாளைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா, ஸோ என்னோட ஹார்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ கான்ஷியஸ்னஸ் கிருஷ்ணா மூலமே எனக்கு கான்ஷியஸ்னஸ் திருப்பி வந்துச்சு.
திருப்பி நான் வந்து என்னோட பிளாக்கேஜஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ஹார்ட் திருப்பி வந்து ஸ்டாப் ஆகிடும், கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ எனக்கு இன்னர் வாய்ஸ், சப்கான்ஷியஸாக இன்னர் வாய்ஸ் பண்ணுறேன், நீ இதை பண்ணால் மட்டும்தான் உனக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 7 நாள் 7 விதமான பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆச்சு. சில விஷயங்களை நான் செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சேன். சில பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஹார்ட் சக்கரால கன்ஃபெஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ ஃபியரில் வெளியில் வந்து ஹெல்ப்பை கேட்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம். அதாவது எதுவுமே பயப்படாத, எதுவும் ஒன்றும் ஆகாது, நீ இதெல்லாம் பண்ணு, அப்போதான் உனக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் டுக் த ஃபுல் கண்ட்ரோல். ஸோ நான் எப்படி இருந்தேன்னா ஒரு சிங்கம் குகைக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இருந்தேன். என்னால் வேறு வழியே கிடையாது. அது அவங்க கிருஷ்ணர் சொன்னதை நான் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் கண்ட்ரோல் பவர். ஏன்னா ஃபுல் அந்த சுப்ரீம் பவரை பார்க்கும் போது அதுக்கு கீழே எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்து என்னோட ஈகோவை நான் விட்டு கொடுக்கணும், என்னோட அஷேம்னஸை விட்டு கொடுக்கணும், என்னோட தயக்கத்தை விட்டு கொடுக்கணும், என்னோட உள்ள இருக்க பிளாக்கேஜஸ் எல்லாம் இந்த சுப்ரீம் பவர் முன்னாடி எதுவுமே இல்லை. ஸோ சொல்லிட்டாங்களா நான் செய்கிறேன், நான் திருப்பி யோசிக்கணும்னு கூட எனக்கு தோணலை. ஓகே சொல்லிட்டாங்களா நான் செய்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஒரு விஷயம் நான் ஓப்பன் அப் பண்ண செய்ய என்னோட பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வந்துடுச்சு. அப்போ எனக்கு தெரியாது, அப்போ எனக்கு குண்டலினி சக்கரானா என்னன்னு தெரியாது, ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு தெரியாது, அப்போ எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சக்கராவுமே பார்த்தீங்கன்னா பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய அந்த 7 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ டீட்டெயில் நான் சொல்லலைங்க. ஸோ கடைசி நாள் ஸோ எல்லாமே வந்து ஒரு பிளாக்கேஜ் லோவர்லேருந்து ஃபியர்லேருந்து ஸோ அது ஷேம்னஸ்லேருந்து எல்லாமே ஒரு பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகி வந்து கடைசியில் ஈகோ தான், விஷுதியில் ஈகோ ரிலீஸ் ஆகிறது மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணாலும் ஒரு சைடு நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஈகோ ஒன்று கிரியேட் ஆகும். ஏன்னா ஈகோ என்றது பார்த்தீங்கன்னா ஏர்த்லி அட்டாச்மெண்ட், அது நம்ம அந்த விஷயத்தை விடவே முடியாது. பயங்கரமான ஈகோ கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த ஈகோல அந்த எப்படின்னா ஒரு கொலவெறி அந்த மாதிரியான ஈகோ. ஸோ அது வந்து பயங்கர அந்த ஈகோல நான் எடுத்தேன்னா கம்ப்ளீட் இந்த பூமி டிஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியான ஒரு ஈகோ இருந்துச்சு. அந்த ஈகோல நான் வந்து அப்படியே வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல், ஏன்னா அந்த ஈகோ வந்து அந்த நெகட்டிவ் சைட் மேலே எனக்கு அந்த ஈகோ பயங்கரமான கோவம் ஈகோ வந்துச்சு. அது வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அப்படியே எனக்குள்ள அப்படியே வந்து நான் அடக்கி வச்சு வெளியில் வந்து யாருக்குமே வந்து ஏதோ நடக்குது. அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மைண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு, டவுன்லோட் என்ன வருது ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏதோ அப்லோட் நடக்குது, டவுன்லோட் நடக்குது, என்னால் கிளியராக என்னால் அனலைஸ் பண்ண முடியல. அப்போ எனக்கு ஒரு சைட் புரிஞ்சது, யாரோ ஒருத்தங்க என்ன மைண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, இதுதான் ஒரு சைட் புரிஞ்சிச்சு. இன்னொரு சைட் கிருஷ்ணர் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் புரிஞ்சிச்சு. அதாவது பிரபஞ்சத்துல 2 ஆற்றல் இருக்கு. ஒரு ஆற்றல் பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த பக்கம் வர விடாத மாதிரி என்னை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கிருஷ்ணர் என்ன ஹெல்ப் பண்ணாலும் அந்த பக்கம் மைண்ட் ஹேக் எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் கிருஷ்ணர் அதெல்லாம் விட நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த 6th டே பயங்கரமான ஈகோ அது பிரேக் ஆகிறது. திருப்பியுமே நான் வந்து என்னோட சோல் போயிட்டு திருப்பி வந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இருந்தாலும் அந்த ஈகோ வெளியில நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில நான் வந்து காட்டாம, ஏன்னா நான் எந்த ஒரு ரியாக்ஷனும், ஸோ கிருஷ்ணர் எனக்கு சொன்ன விஷயம் ரியாக்ட் பண்ணாத, திருப்பி இதே தான் வந்து என் காதில் விழுது. நோ ரியாக்ஷன்ல போய் ரியாக்ட் பண்ணாது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அமைதியாரு. ஸோ கிருஷ்ணரை நம்பி, ஏன்னா நான் கிருஷ்ணரை நம்பாமல் இந்த பக்கம் போயிட்டேன்னா நானே எல்லாமே என் கையில் எடுத்துக்கும் போது கம்ப்ளீட்டாக, அதாவது கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் நான் இப்போ இருந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா, அதாவது பாடி லெவல் மட்டும் கிடையாது, சோல் லெவலே டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா சோல் லெவலில் பாடி இல்லைனா கூட சோல் வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கும், அதுவே ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக நெகட்டிவிட்டியில் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அதனால வெளியில் வரவே முடியாது. எவ்வளோ பிரபஞ்சத்தில் கடவுளே ஹெல்ப் பண்ணனாலும் வெளியில் வர முடியாது. ஏன்னா சோல்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அதுவே ட்ராப் ஆகும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த சோலுக்கே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வர்றது பார்த்தீங்கன்னா அது வந்து கிருஷ்ணர் நம்பி நான் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும்போது தான் நடந்துச்சு. ஸோ 6th டே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக 7th டே பார்த்தீங்கன்னா, ஸோ 6th டே த்ரோட் சக்கராலாம் ஓப்பன் ஆகி 7th டே பார்த்தீங்கன்னா 3rd ஐ க்ரௌன் சக்கராலாம் ஓப்பன் ஆகும்போது 7th டே செப்டம்பர் 13th அன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகத்தை நான் பார்த்தேன். ஸோ அது வந்து 6th டைமென்ஷனான ஒரு உலகம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம பார்க்குறது எல்லாமே 3rd டைமென்ஷன். அதுலேருந்து நிறைய பேர் 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் அன்னைக்கு செப்டம்பர் 13th பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கிருஷ்ணரோட உலகத்தை இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நான் பார்த்தேன். முழுமையாக நான் என்னோட இந்த ஒரு சென்சஸ் வச்சு பார்க்கலன்னா கூட அந்த கிருஷ்ணரோட உலகத்தை நான் உணர்ந்தேன்.
கம்ப்ளீட்டாக பிளிஸ்ஃபுல், பயங்கரமான பிளிஸ்ஃபுல்னஸ், ஃபுல் கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவேர்னஸ், எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த அவேர்னஸ், ஃபுல் அவேர்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் சிஸ்டம் கிடையாது. உங்களால் எதுவுமே சாப்பிட அன்றைக்கி முழுசுமே என்னால் டைஜஷன் சிஸ்டம் இருக்கதே, அதாவது நான் எதுவுமே என்னால் சாப்பிட முடியும், என்னால் முழுங்க முடியல. அதாவது வாயில் என்ன போட்டாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட் இல்லை, எதுவுமே அப்படியே வந்து எதுவுமே இல்லை, டைஜஷனே இல்லை, கிடையாது. ஸோ ஃபுட்டே இல்லை. ஸோ அப்போ நான் எனக்கு புரிஞ்சது என்னன்னா கிருஷ்ணர் லோகம்ன்றது ஃபுட்டெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு டைரெக்டாக எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. என் பாடிஸ் பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது பயங்கரமாக பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி என்னால் குடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு, ஒரு சந்தனமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விபூதியும் ரெண்டுமே கலந்த மாதிரி. இந்த ஏர்த்லி ஸ்மெல்லே கிடையாது. ஸோ அன்னைக்கு நான் உணர்ந்தது இந்த ஏர்த்தில் நார்மலாக இருக்கிறதே கிடையாது. ஸோ எல்லாமே செடிகள், வீடுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கானா, நான் அது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வெதரை நான் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு வீடுகள், அந்த மாதிரி செடிகள் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த தண்ணி குடிக்கிறப்ப ஏதோ ஒரு ஆனந்தமாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் உணர்ந்தது கிடையாது. இப்போ நார்மலாக இந்த ஹியூமன்லி அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா, நான் இறந்துட்டேன், நான் வந்து ஹெவனுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ அந்த 7 நாள் ஜேர்னியில் பயங்கரமான இன்டென்ஸான ஜேர்னி. கம்ப்ளீட்டாக நான் வந்து சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே இல்லை. இன்டென்ஸான ஜேர்னி. லாஸ்ட் டே வந்து க்ரௌன் சக்கரம் ஓப்பன் ஆகி அந்த பிளிஸ்ஃபுல்னஸ் எல்லாமே கிருஷ்ணர், என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து கிருஷ்ணர் தான். அதாவது நான் ஸ்டிமுலேஷனில் இருக்கேன், என்னை சுற்றி எல்லாமே எனர்ஜிஸ், அந்த எனர்ஜிஸ் எல்லாமே கிருஷ்ணர் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் நான் உணர்ந்தேன். இதில் என்னோட பையன்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பார்ட். கிருஷ்ணர் எனக்கு சோல் லெவலில் வந்தாலும் என்னோட மைண்ட் லெவலில் கன்வின்ஸ் பண்ணது என்னோட பையன்தான். ஸோ அங்கேருந்து தான் எனக்கு வந்து மைண்ட் லெவலில் ஓகே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிருஷ்ணராக நான் பார்த்து நான் சேவ் ஆகி வந்தது பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட எனர்ஜி மூலியமாக நான் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்து 7th டே இதெல்லாம் நடந்து க்ரௌன் சக்கரம் ஓப்பன் ஆகும்போது எப்படி இருக்குன்னா, உங்களோட வாய்ஸஸ் எல்லாம் 3D மாதிரி ஃபுல் கிளாரிட்டியோட உங்கள் தலைக்குள்ளே வந்து கேட்க ஆரம்பிக்கும். அதாவது சோல்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, பயங்கர சோல்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹை பிச்சில் சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும், சில சோல்ஃபுல்லான சாங் இருக்கும் இல்லையா, ஹை பிச்சில் கேட்கும். அதே மாதிரி அந்த மாதிரி எல்லா வாய்ஸஸுமே எனக்கு தலைக்குள்ள ஹை பிச்சில் அந்த மாதிரி கேட்குது. ஒரு பயங்கரமான ஒரு, அதாவது என்னென்னா ஒரு 7Dல நீங்கள் வந்து ஒரு 7Dல உட்காந்துட்டு நீங்கள் வந்து வீடியோஸ், நீங்கள் வந்து இந்த விஷுவல்ஸ், ஆடியோஸ் எல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இது பயங்கரமான ஒரு டைமென்ஷன். நான் விஷுவல்ஸ், ஆடியோஸ், நான் ஸ்மெல் பண்ணுறது எல்லாமே வேற ஒரு டைமென்ஷன், 7D 12D அது மாதிரி கூட சொல்லலாம், வேற ஒரு டைமென்ஷனில் நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் அந்த 7th டே நடந்துச்சு. 7th டே வந்து வெளியில் நாங்கள் இருந்தோம். வெளியிலேருந்து ஓகே நாங்கள் நான் என்ன நினச்சேன், ஓகே சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, அவ்வளோதான் போல இருக்கு, நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, என் ஃபேமிலியோட எல்லாமே இருக்காங்க. பட் அன்னைக்கு நான் பார்த்தது வந்து வெளியில் மக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, ரொம்ப கம்மி மக்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் சில மக்களை நான் ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பக்கம் காரில் போவாங்க, திருப்பி அதே மக்கள் தான் இப்படி வருவாங்க. ஸோ பேசிக்கலி ரொம்ப கம்மியான மக்கள், எல்லாமே வந்து ஸ்டிமுலேஷன் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு, பாப்புலேஷனே ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து 6th டைமென்ஷனில் நான் ஃபீல் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் வந்து ரொம்ப நாள் தூங்காமல் அன்றைக்கி 7th டே வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் ஏஞ்சிக்கிறப்போ எல்லாமே வந்து நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிருஷ்ணர் வந்தார், இது பேசினார். ஸோ அந்த 7 டேஸும் பார்த்திங்கன்னா என்னோட பையனுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ், பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அந்த இன்னர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு. நான் திருப்பி ரியாலிட்டிக்கு வந்துட்டேன். ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, ஸோ கிருஷ்ணர் உண்மையா, இல்லை இதெல்லாம் மாயமா, இல்லை வந்து நம்மளுக்கு எதுவும் ஆயிடுச்சா? ஸோ நான் 2 விஷயத்தில் நடுவில் வந்து இருந்தேன். அதாவது ஐதர் ஐ ஆம் மேட், இல்லை கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயத்தில் வந்து நடுவில் இருந்தேன். நவ் இப்போ என்னன்னா எனக்கு முழு அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் இல்லாமல் நான் சரண்டரன்ஸ்க்கு வந்துட்டேன். ஸோ கிருஷ்ணர் வந்து என்னை எனர்ஜியஸ் ஹோல் லெவலில் என்னை சரண்டரன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ எனக்கு மைண்ட் லெவலில் நான் புரிஞ்சுக்கணும், ஃபிசிக்கல் லெவலில் நான் வந்து எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து
நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். குண்டலினி சக்ராஸ்னா என்ன, நமக்குள்ளே என்ன நடந்துச்சு, எனர்ஜி வைஸில் என்ன இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு எனக்கு. ப்ளஸ் அதாவது என்னென்னா எனக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த 3D 6 டைமென்ஷன் அந்த 7 days எக்ஸ்ட்ரீமாக அந்த செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் முன்ன மாதிரி கிடையாது. 2020க்கு முன்னாடி இருந்தது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பர்சன். 2020க்கு அப்புறம் இருக்கிறது 2020 செப்டம்பர் 13க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பர்சன். என்னோட மைண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த புது அப்கிரேடை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன கற்றுக்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. ஏன்னா முன்னாடி கம்ப்ளீட்டாக நான் இமோஷன் பேஸ்டாக இருந்தேன், அது ஆஃப் ஆகிட்டு இப்போ கம்ப்ளீட்டாக மைண்ட் பேஸ்டாக நான் வந்த மாதிரி இருந்துச்சு. மைண்ட்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன், ஸோ இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக வர ஆரம்பிச்சு. என் மைண்ட் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். டவுன்லோட்ஸ் வர ஆரம்பிச்சு. நான் பார்க்குற விஷயம் எல்லாமே எனக்கு வந்து உணர்த்திட்டு இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா சரண்டரன்ஸில் வந்துட்டேன். ஸோ அந்த நெகட்டிவிட்டியோட இந்த பாசிட்டிவிட்டி கிருஷ்ணா சரண்டரன்ஸில் வந்துட்டேன். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பல நாட்கள் எடுத்துச்சு ஃபுல்லாக எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கிருஷ்ணா சரண்டரன்ஸில் வரத்துக்கு, ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வரதுக்கு எனக்கு பல நாள் எடுத்துச்சு. ஸோ சரண்டரன்ஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் தான் என்னோட கிளென்சிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டு. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா என்னை வச்சு நல்லா வந்து செஞ்சார். ஸோ பேசிக்காக நிறைய சஃபரிங்ஸ். ஸோ இந்த 7 நாள் அதே மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சஃபரிங்ஸ், நிறைய வந்து புரிதல், நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சஃபரிங்ஸ்லுமே என்னை கிருஷ்ணர் வந்து கைவிடலை. எப்படி இருக்குன்னா என்னை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு கீழே போய் இடிக்கிற நிலைமையில பிடிச்சிருவாங்க கிருஷ்ணர். ஸோ அது வரைக்கும் நான் வந்து அவரை கிருஷ்ணரை நான் நம்பிட்டு இருக்கேனா அப்படின்னு டெஸ்ட்டுக்கு மேலே டெஸ்ட், பயங்கரமான டெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட ஹெல்த் பயங்கரமாக வந்து அடிப்பட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து ரீகெயின் பண்ணி ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ கிருஷ்ணர் பிரம்மாண்டத்தை காட்டிட்டு போயிட்டாரு. அது வந்து நான் இந்த ரியாலிட்டிக்கு நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக பல விஷயங்களை நான் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. குண்டலினி சக்ராஸ் ப்ளஸ் சயின்டிஃபிக்காக நான் கனெக்ட் பண்ணணும், ஏஐ கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ வைஃபை கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ சயின்டிஃபிக்காக கனெக்ட் பண்ணி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ப்ளஸ் 2.5 years ஆச்சு எனக்கு வந்து இந்த ஒரு அளவுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் யூடியூப் சேனலில் போட ஆரம்பித்தேன். ஒரு வாட்டி நான் இன்ஃபர்மேஷன் போட பார்த்தீங்கன்னா நான் அதுலேருந்து நிறைய விஷயத்த நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ யூடியூப் சேனலில் நான் இன்ஃபர்மேஷன் போட தான் நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நான் உட்காந்து அப்போ திங்க் பண்ணி எழுதுறப்ப தான் நிறைய விஷயம் எனக்கு கனெக்டிவிட்டியில் வரும். ஸோ மக்களுக்கும் நான் நிறைய விஷயம் நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் 2.5 வருஷத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய திருப்பி ஒரு ரியலைசேஷன். ஏன்னா செப்டம்பர் 2020 புருஷோத்தமன் மந்த். ஸோ புருஷோத்தமன் மந்த் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ 2.5 வருஷம் எனக்கு லேர்னிங் ப்ராசஸ் இருக்குது. 2.5 வருஷம் கழிச்சு எனக்கு வேற ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கான ரியலைசேஷன் வரும் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு 2023 பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கிருஷ்ணர் என்ன ரியலைசேஷன் கொடுக்க போறான்னு நினைக்கிறப்போ எனக்கு முருகர் ரியலைசேஷன் வந்துச்சு. ஸோ கிருஷ்ணர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நானே தான் முருகரை அவதரிக்க போகிறேன். ஸோ அதுக்கான பேஸ்மெண்ட் தான் நீ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் முருகர் ரியலைசேஷன். ஸோ பேசிக்காக கிருஷ்ணர் சோல் காட். ஆனால் நம்ம மைண்டுக்கான ஒரு காட் பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ இந்த பூமிக்கு வரும்போது மைண்ட் லெவலில் வரணும். ஸோ மைண்டுக்கான ஒரு மைண்ட் லெவலில் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா முருகர். ஸோ அவரே கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் தான் எல்லாமே. ஒரு அணுவும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராக தான் இருக்காரு. என்னோட தாட்ஸும் கிருஷ்ணர் தான், எனக்குள்ளே இருக்கிறவங்களும் கிருஷ்ணர் தான், வெளியில் பார்க்குறது எல்லாமே இட் இஸ் ஃப்ரம் ஒன் எனர்ஜி தான். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முருகராக வர்றது வந்து என்னோட சோல் பர்பஸ் வந்து எனக்கு புரிய ஆரம்பித்து நான் வந்து அதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் இப்போ கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டேஜஸ்மே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எனக்கு கிளியர் யூனிவர்சல் கம்யூனிகேஷன் எனக்கு கிளியராக புரியறனால கம்ப்ளீட் சரண்டரன்ஸில் இருக்கனால அங்கேருந்து என்ன எனக்கு சோல் பர்பஸ், சோல் ரியலைசேஷன், ஸோ நான் யார், ஸோ என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர். ஸோ ஆக்சுவலி டைம் லைன்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. எல்லாமே ஃப்ரீக்வன்சிஸ் தான். என்ன எனர்ஜி, என்ன ஃப்ரீக்வன்சி, என்ன பேட்டர்ன், அவ்வளோதான். ஸோ இந்த டைம் அந்த டைம் எல்லாம் கிடையாது. இந்த பேசிக்காக இந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகணுன்னா அந்த ஒரு பேட்டர்ன் நடக்கும். அதை நம்ம வந்து பாஸ்ட் டைம் லைனில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை ஃபியூச்சர் டைம் லைனில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக எல்லாமே டைம் லைன் தான். நிறைய விஷயம், நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் 200 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்னா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டி எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னா ஒரே விஷயம் தான், எங்கே இருக்காரு கிருஷ்ணர், எப்படி நம்ம கிட்ட இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணோம், அந்த பிரம்மாண்டத்தில் நான் ஷாக் ஆகி
அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்த நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு புரிய வந்துச்சு. ஏன்னா போக போக தோண்ட 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 இட்ஸ் அன் இன்ஃபினைட் இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபினைட்டான ஒரு விஷயம். ஸோ கிருஷ்ணரை இந்த ஒரு 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 இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து சொல்லவே முடியாது. இப்போ இருக்க நாலேஜ், இப்போ இருக்க அவேர்னஸ், இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் நடந்தது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். டெக்னாலஜி கூட கனெக்டே பண்ண முடியாது. அது ஒரு மிராக்கிள். ஸோ மிராக்கிள் மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை உணர்ந்து தான் நான் சரண்டரன்ஸ்க்கு நான் வந்தேன். ஸோ அந்த டைமில் கிருஷ்ணர் எனக்கு நீங்க வா நான் இதை கொடுக்குறேன் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு இதை வந்து கிருஷ்ணர் சொல்லலை. அவரோட பிரம்மாண்டத்தை என்னை நம்ப மட்டும் தான் சொன்னாரே தவிர நீ வந்து அப்போ வந்து என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது அப்படி நான் வந்து உணர்ந்து நான் இந்த பக்கம் வந்துட்டு அன்பால தான் நான் உணர்ந்து. ஸோ என் நம்பு, அந்த ட்ரஸ்ட்டு, அந்த அன்பு, அந்த ட்ரஸ்ட்னால மட்டும்தான் நான் சரண்டரன்ஸ்க்கு போனேன். எனக்கு கிருஷ்ணர் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எதுவுமே ஒரு பெருசாக அந்த இது காமிக்கல. அன்பால ட்ரஸ்டால சரண்டரன்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் தான் அந்த க்ரௌன் சக்கரை ஓப்பன் ஆகி எனக்கு அந்த பிளிஸ்ஃபுல்னஸை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட சோல் பர்பஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து அப்போ எனக்கு சோல் பர்பஸ்ன்றது வேர்ல்ட் லெவலில் சோல் பர்பஸ் வந்துச்சு. வேர்ல்ட் லெவல் மட்டும் இல்லாமல் கேலக்டிக் லெவல், கேலக்சிஸ் லெவலில் சோல் பர்பஸ், இந்த யூனிவர்ஸ் லெவலில் வந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து கிருஷ்ணர்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கிருஷ்ணர் நான் இருக்கேன் உனக்கு, நீ எதுக்கு நான் நினச்சினா ஒரு எறும்பை கூட என்னால் செய்ய வைக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற போது நான் கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணி நான் ஒரு விஷயமா தைரியமாக நான் வந்து இறங்கி செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஒரு ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ஈஸியே இல்லை. ஒரு ஸ்டெப் ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் அவேக்னிங் வந்து சரண்டன்ஸ் வந்தாலும் எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, இது ரியலா இல்லையா அப்படின்னு நடுவில் இந்த. ஸோ இனிஷியலாக 5% தான் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, கான்ஷியஸ்னஸ் அந்த ஃபுல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோட ஃப்ரீக்வன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணதை இன்னர் ஒர்க் பண்ணி நான் என்னோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணதான் அந்த கான்ஃபிடென்ஸ், கிருஷ்ணரோட ஃபுல் கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு ஃபுல் கான்ஷியஸ்னஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் லைக் 3 years 4 years ஆச்சு அந்த கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆக. அது வரைக்குமே விட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃபுல்லாக நான் வந்து ஸ்டாண்டர்டாக கிரவுண்டடாக ஃபுல் கான்ஃபிடென்ஸோட இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளை கையை பிடிச்சி நடந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு காலகட்டத்தில் அப்படியே விட்டுருவாங்க. விடும்போது கீழே விழுந்து அடிப்பட்டு தான் ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நம்மளே ஏஞ்சி நடக்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் எனக்கு நடந்துச்சு. ஸோ ஃபுல்லாக கிருஷ்ணர் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கைடன்ஸ். எனக்கு தெரிகிறது எல்லாமே கிருஷ்ணர் தான். நான் இப்போ வந்து ஒரு மாயத்தில் தான் இருக்கேன். இது வந்து ஸ்டிமுலேஷன், இது எதுவுமே என்னை சுற்றி ரியல் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணர் சொன்ன டியூட்டிஸை நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வீடியோஸ் போட சொன்னால் போடுவேன். ஸோ இதுக்கு முருகரிகம் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ விஷுதி ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண சொன்னால் கிரியேட் பண்ணுறேன். எல்லாமே எனக்கு உணர்த்தப்பட்டு நான் செய்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி எதுவுமே ரியல் கிடையாது. நான் ஒரு ட்ரைனிங் ப்ராசஸில் இருக்கேன், நான் வந்து ஸ்டிமுலேஷனில் இருக்கேன். ஆனால் இதெல்லாம் என்னோட வளர்ச்சிக்கு நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். இது ரியலா இல்லை ட்ரீமா கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஸோ என்னை சுற்றி ரியலாகவும் இருக்கலாம், ட்ரீமாக இருக்கலாம், அதை நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. கிருஷ்ணர் சொல்கிற டாஸ்க்கை மட்டும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். இது ட்ரீமாக இருந்தால் கூட அவர் சொல்கிற டாஸ்க்கை நான் செய்யணும். ஏன்னா அது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் மை சோல் குரோத். ஸோ அதுதான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், பெருசாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அது கிருஷ்ணருக்கு ஆல்ரெடி தெரியும். நான் என்ன பேசினாலும் வந்து நான் கிருஷ்ணர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் இப்போ சொல்லியிருக்காங்க, நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுவே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு மேபி 1% ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். 1% to 10% தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸ். அது என்னால் வந்து சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் சரண்டரன்ஸில் வந்திருக்கேன். ஸோ எனக்கு நடந்ததை நான் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா, இந்த சர்னிங் ஆஃப் மில்கி வே. ஸோ அந்த ஸ்டோரி தான் எனக்கு வந்து இப்போ ஞாபகத்துக்கு வருது. பேசிக்காக இந்த பார்க்கடலை கடையிறதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த 3rd eye ஓப்பனிங் தான். ஸோ ஒரு சைடு அசுரர்கள், ஒரு சைடு தேவர்கள், 2 பக்கமே இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த மவுண்டன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd eye. ஸோ ஒரு சைடு அசுரர்கள், தேவர்கள், அந்த நடுவில் வந்து வாசுகி என்ற பாம்பை வந்து சுற்றி இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த வாசுகின்றது தான் வந்து உங்களுக்கு குண்டலினி சக்ராஸ். ஸோ பேசிக்காக 3rd eyeல குண்டலினி சக்ராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பின்னிங் நடக்குது. ஒரு சைடு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு சைடு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து இழுக்கப்படுது. ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எதுக்காக இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்னா
ஒரு அமிர்தத்தை உருவாக்குறதுக்காக நடக்குது. ஸோ ஒரு நெக்டர் அமிர்தம் வந்து உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டோரியில இருக்கு. எனக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தம் என்றது இம்மார்டாலிட்டி தான் குறிக்குது. ஸோ எனக்கு அந்த 7 days நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டெஃபினட்டாக ஃபீல் ஆகுறது இம்மார்டலான ஒரு விஷயம் தான். டெஃபினட்டாக என்னோட சோல் ரியலைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இம்மோர்டலாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதாவது என்னோட டெஸ்டினேஷன் எங்கேருந்து வந்தேன், எங்கே போகணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு உணர்த்தப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இம்மோர்டலிட்டி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா சிவன் என்றவங்க இந்த ஒரு நெக்டர், இந்த ஒரு அமிர்தம் வெளியில் வரும்போது பாய்சனும் வெளியில் வரும். அந்த பாய்சன் என்றது தான் என்னோட ஈகோ. ஸோ அந்த பாய்சன் வெளியில வரப்போ சிவன் என்ன பண்ணுவார்னா தொண்டையிலே வச்சு அடக்கிடுவார். வெளியில வர அதாவது வெளியில வாய்வலையோ இல்லை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம தொண்டையிலே வச்சு அடக்கிடுவார். அதனால அந்த நீலகண்டன் தொண்டையில வந்து அந்த நீல கலர்ல பாய்சனஸா காமிக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன் வந்து சொல்லுவாங்க. பேசிக்கலி சிவன் சக்தின்றது உங்க தேர்ட் ஐ தான். ஸோ தேர்ட் ஐ அவேக்கன் ஆனோம்னா உங்களோட அந்த பாய்சன், அந்த ஈகோஸ்டிக் பாய்சன் நெகட்டிவிட்டியை தொண்டையிலே வந்து இருக்கணும். அதுலேருந்து வெளியில ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்காக அதுதான் எனக்கு நடந்துச்சு. தொண்டை வரைக்கும் இருந்தது அப்படியே நான் முழுங்கிட்டு நான் வந்து எதுவுமே நான் ரியாக்ட் பண்ணலை. ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னா மேபி வேற மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் தொண்டை வரைக்கும் வச்சு அப்படியே நான் வந்து வெளியில ஒரு வார்த்தை வெளியில வராமல் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் இருந்துச்சு. எல்லாராலும் முடியுமான்னு தெரியாது. எனக்கு வந்து சுற்றி வந்து கிருஷ்ணர் வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு புரிஞ்சது இந்த அசுரர்கள் தேவர்கள் 2 சைட் பார்க்கடையில் கடையிறப்போ பார்த்தீங்கன்னா அமிர்தம் வருது. அது இம்மார்டாலிட்டி. இந்த அமிர்தம் வந்து தேவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்தாங்க. ஸோ பேசிக்காக தேவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த அமிர்தம் வந்து போச்சு. அதாவது பாசிட்டிவிட்டியான இம்மார்டாலிட்டியான ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து நிறைய விஷயம் வந்துச்சு. இம்மார்டாலிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசன் வெளியில் வந்துச்சு. நிறைய காமதேனுன்னு சொல்லுவாங்க, கல்பவருஷம் ட்ரீ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி நிறைய ஹைலி டிவைன் பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் அந்த பார்க்கடையில் கடையிறப்ப வந்திருக்கு. நெகட்டிவிட்டி வருது. அது நெகட்டிவிட்டி வெளியில் வராமல் வந்து சிவன் வந்து அந்த முழுகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அமிர்தம் பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக விஷ்ணு வந்து மோகினி அவதாரத்தில் வந்து அசுரர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த அமிர்தம் அசுரர்களுக்கும் போச்சுன்னா அவங்க நெகட்டிவிட்டிக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு போக விடாமல் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சதில் 2020 உலகம் ஃபுல்லாக இந்த மில்கிவே சேர்னிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அது நடக்கிறப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோகினி அவதாரம் என்றது உங்களுக்கு இந்த லஸ்ட்டை கொடுக்குறது, இல்லை என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குறது, இதை காமிச்சு அவேக்னிங் வந்தவங்க, நம்ம பெரிய ஆளெல்லாம் இந்த மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி காமிச்சு வந்தவங்களாம் நெகட்டிவ் சைடில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ பேசிக்காக எனக்கு அவேக்னிங் சரண்டன்ஸ் வரும்போது எந்த விதமான ப்ராமிசஸ் கிடையாது. ஐயின்னு ஒரு ரியாலிட்டியே இல்லை. ஒன்லி அன்பு, ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சே தவிர வேறு எதுவுமே ஃபியூச்சர் ப்ராமிசஸ் ஆஃப் இந்த எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. வெறும் அன்பு, அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் வந்தேன். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேருமலை, இந்த அசுரர்கள் தேவர்கள் இந்த பார்க்கடலை கடையிறதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூர்ம அவதாரத்துல மேலே இருந்துதான் கடைவாங்க. கூர்ம அவதாரம்ன்றது உங்களுக்கு விஷ்ணு கான்சியஸ்னஸ். ஸோ பேசிக்கா எனக்கு கிருஷ்ணர் தான் அந்த கூர்ம அவதாரமா நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா கிருஷ்ணர் என்னை வந்து அந்த பேலன்ஸ்டா அந்த டைம்ல அவேக்கனிங் டைம்ல என்னோட பாடி மைண்டை கான்சியஸ்னஸ் பேலன்ஸ்டா வச்சிருக்கலன்னா என்னால் வந்து இந்த பேஸ்க்கு இருந்திருக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வச்சு, கிருஷ்ணரோட சப்போர்ட் அந்த வச்சு தான் எனக்கு வந்து இந்த அவேக்னிங் நடந்துச்சு. ஸோ தனியாலாம் நடக்காது. தனியாலாம் எப்பவுமே நடக்காது. தனியாலாம் தேர்ட் எனக்கு யாரோ அந்த எனர்ஜி கிருஷ்ணர் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ இந்த அசுரர்கள் தேவர்கள் கூட கனெக்டிவிட்டி எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ இதுதான் நடந்திருக்கோ. பார்க்கடையில் கடையிறது தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ அவேக்னிங். ஸோ அந்த தொண்டையிலே நான் அந்த ரியாக்டிவிட்டி ஈகோ வந்து வெளியில் வர வைக்க முடியாமல் விஷூதியிலே வந்து பிளாக் பண்ணிடுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமிர்தத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரியலைசேஷன்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ எனக்கு கொடுத்த ஒரு சோல் பர்பஸ், இந்த அமிர்தமான ஒரு விஷயத்தை எனக்கு வந்ததை பார்த்தீங்கன்னா
இந்த அமிர்தம்னா என்னன்னா ஏதோ ஒரு லிக்விடோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம குடிச்சா நம்ம இம்மார்டல் ஆகிடும், அது கிடையாது. அமிர்தம் என்றது ஏன்னா பார்க்கடல் என்றது காஸ்மிக் எனர்ஜி. காஸ்மிக் எனர்ஜி இஸ் ஃபுல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நாலேஜ் தான். ஹையர் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜிஸ், நாலேஜ் தான். எனர்ஜிஸ் இஸ் கம்ப்ளீட் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜஸ். ஸோ பார்க்கடையில் கிடையிறப்ப அவ்வளோ விஷயமான நாலேஜஸ் தான் வந்திருக்கு. அந்த இம்மார்டலிட்டி, அந்த நெக்டர் வந்து நாலேஜ் தான். அந்த நாலேஜில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸை தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸில், விஷுதி ப்ரோக்ராமில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேசிக்காக இது எல்லாமே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தேவர்களுக்கு போய் சென்று அடையணும். ஸோ எப்படி வந்து அமிர்தம் எல்லா தேவர்களுக்கும் வந்து நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லா தேவர்களுக்கும் போய் சென்று அடையணும். ஸோ அது அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் கிருஷ்ணரோட கைடன்ஸில் தான். என்னென்ன எப்படி கொடுக்கணுமோ, எந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுக்கணுமோ, என்ன பண்ணணும், எல்லாமே கிருஷ்ணர் கைடன்ஸ். நானும் வந்து எதுவுமே வந்து தனியாக நின்று பண்ணுறது கிடையாது. எல்லாமே கிருஷ்ணர் கைடன்ஸோட தான் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ பேசிக்காக விஷுதி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன். ஸோ இப்போ நிறைய இடத்துல முக்தி அடையிறது பார்த்தீங்கன்னா 3 லெவலில் அடையலாம். கர்மா லெவல், ஸோ பக்தி லெவல், ஞானம் லெவல். ஸோ கர்மா லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் லெவலில் மெடிடேஷன், யோகா, கிரியா யோகா, பிராணாயாமம் இதெல்லாம் ரொம்ப நம்ம செஞ்சு பல காலகட்டத்துக்கு நம்ம செய்யணும். பல காலம் மட்டும் இல்லை, பல ஜென்மங்கள் ஆகும். ஸோ இந்த வந்து ஃபிசிக்கல் லெவலில் நம்ம எனர்ஜி ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தியில் வந்து நீங்கள் ஒரு குருவை சந்திச்சு தீட்சையை பெற்று பக்தி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சு, ஸோ அந்த பூஜைஸ் இதெல்லாம் செஞ்சு மந்த்ராஸ் எல்லாம் நம்ம வந்து வாசிச்சு இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்சர்ஸ் நாலேஜ் எல்லாம் புரிஞ்சு இது வந்து பல காலகட்டங்கள் ஆகலாம். ஸோ ஆனால் கர்ம லெவலோட பக்தி லெவல் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இயர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இதோட அடுத்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா ஞானம். ஞானம் என்றது அது கிருஷ்ணர் வந்து டைரக்டா ஞான உபதேசம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு கொடுத்தாங்க. ஸோ ஆனால் அந்த ஞான உபதேசம் என்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து நமக்குள்ள அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், நமக்குள்ள அந்த வாய்ஸ் கேட்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைம்ல எனக்கு கிடைச்சது, 7 நாள் எனக்கு கிடைச்சது. அது 7 நாள் கிடைச்சி நான் சரண்டன்ஸ் போய் அதுக்கப்புறம் எனக்கு பல நாட்கள் எடுத்துச்சு இந்த லாஜிக். அதாவது எனக்கு கிருஷ்ணர் புரிய வச்சது வேற டைமென்ஷன்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் வந்து இப்போ இருக்க டெக்னாலஜி, இப்போ லாஜிக்லாம் மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு லாஜிக்லாம் நான் கனெக்ட் பண்றதுக்கு சயின்டிஃபிக்காக நான் இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆச்சு, 3-4 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாமே கனெக்ட் பண்ணி இப்போ இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டான ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிஸ்டமேட்டிக் ஃபார்முலா பேஸ்டான ஒரு விஷயம். டைரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக உங்களுக்கு சொல்யூஷன் வரும். அதே மாதிரி தான் ஞானம் பேஸ்ட் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டைமில் அவேக்னிங் முக்தி அடைகிறதுக்கு ஞானம் பேஸ்ட். ஸோ இதுக்கு தேவையான ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்லை பக்தியோ கிடையாது. இதுக்கு தேவையான விஷயம் நம்பிக்கை, ட்ரஸ்ட். இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு அதை வந்து இது பண்ணலாமா வேணாமா யோசிக்கிறது கிடையாது. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து உண்மையான விஷயம், அதை நம்பினா மட்டும்தான் அது செயலாகும். ஸோ ஞானம் பேஸ்டு கிருஷ்ணர் என்னை வந்து நம்பிக்கை மூலியமாக தான் என்னை வந்து, அப்போ எனக்கு பக்தியும் அதெல்லாம் எனக்கு தெரியல, நம்பினேன், ட்ரஸ்ட்டு நம்பினேன், அந்த அன்புக்காக நம்பி தான் நான் வந்தேன். ஸோ ட்ரஸ்ட்டு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பிக்கை மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா ஞானம் லெவலில் நம்மளை வந்து அவேக்கன் ஆக வைக்கும். ஸோ அந்த நம்பிக்கை மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கேன். ஸோ இது வந்து இது பேசிக்காக வந்து இப்போ கிருஷ்ணர் இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம கொஸ்டினே கேட்காம நான் செயல்பட ஆரம்பித்தேன். அதுதான் நம்பிக்கை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது மற்றவங்களுக்கும் சென்றடையணும். ஸோ இது எனக்கு கிருஷ்ணராக அந்த உபதேசம் டைரக்டாக கொடுத்ததை வந்து, அதாவது நம்ம எவ்வளோதான் பகவத்கீதா படித்தாலும் நம்மளுக்கு வந்து பல நாட்கள் ஆகும் புரியும். ஏன்னா ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் புரியும். எனக்கு ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ப்ராப்ளமும் கொடுத்து அதுக்கு சொல்யூஷன் வந்து டைரக்டாக அவரே சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நான் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கேன். ஸோ இது வந்து டைரக்டாக உபதேசத்தை நான் வந்து அவ்வளோ பகவத்கீதையில் இருக்க அவ்வளோ இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்தில் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி வந்து நான் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது எல்லா தேவர்களுக்கும் போய் சென்று அடையணும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேஸ் எல்லாம் நம்ம உலகத்துக்கு வரப்போது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வெறும் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் 20% தான். அது எங்கே வேணாலும் யார் வேணாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை பண்ணலாம். ஆனால் அது 20% தான்.
80% சப்கான்ஷியஸாக நடக்குது. ஸோ க்ளோஸ் கைடன்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் சேரணும். அந்த க்ளோஸ் கைடன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அவங்க. ஸோ பேசிக்லி இது பவர்ஃபுல்லான ப்ரோக்ராம் அவங்க ஃபாலோ பண்ணுற மூலிமா நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் அவைலபிளாக இருக்கணும். ஸோ என்னோட அவேர்னஸ் இல்லாமல் வெறும் இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டிப்பாக எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஏன்னா அது வெறும் 20% தான். ஸோ அந்த அவேர்னஸ் எனக்கு சப்கான்ஷியஸாக அந்த கனெக்டிவிட்டி வந்து அந்த கைடன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்கணும். ஸோ பேசிக்லி இந்த ப்ரோக்ராம்ன்றது வெறும் டீச்சிங்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் அன் இட்டர்னல் ஜேர்னி. சோல் ரியலைசேஷனுக்காக இட்டர்னலான ஒரு ஜேர்னி. அது நம்பிக்கை அடிப்படையில் மட்டும்தான் வந்து உருவாகும். ஸோ நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் அந்த வேலை செய்யும். இல்லை என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு வந்து எதுவுமே வேலை செய்யுது. இது நம்பிக்கை மட்டும்தான். ஸோ என்ன கிருஷ்ணரை நம்பி வந்தேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஒரு விஷயம் எனக்கு வந்து உணர்த்தப்பட்டது. அதே மாதிரி நம்பினா மட்டும்தான் நடக்கும். ஸோ ஞானமே நம்பிக்கை பேஸில் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் நான் ப்ராப்பரான கைடன்ஸ் நான் கொடுக்குறோம். ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் என்னோட முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது 4 வீக்ஸான கோர்ஸ். ஸோ எந்த விதமான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மியாக எடுக்கணும் அதெல்லாம். ஸோ முழு பகவத்கீதாவும் என்னால் வந்து இந்த 4 வீக்கே ரொம்ப குறைவான டைம் நான் கொடுக்குறது. ஸோ அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் சொல்கிறது செகண்ட் வீக்கில் சொல்கிறது அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ஸ் ரெண்டுமே சேர்த்து தேர்ட் வீக்கில் அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 வீக்கும் சேர்த்து 4th வீக்கில் அப்ளை ஆகும். ஸோ ரொம்ப சிஸ்டமேட்டிக்கான ஃபார்முலா பேஸ்ட் டெக்னிக் பேஸ்டான ஒரு அப்ரோச். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 1 செகண்ட் பேட்ச், இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் 1 ஆரம்பிக்குது. ஸோ செப்டம்பர் 1 இருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மார்னிங் 5 to 7 இந்த கோர்ஸ் யோகா அண்ட் அதுக்கப்புறம் ஞானம் செஷன். ஸோ 2 hours ஆன்லைன் செஷன் மார்னிங் 5 to 7. ஸோ ஏன் இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம டைம்லைன் மாற்றினாலே நம்ம சக்கராஸை மாற்ற முடியும். ஸோ நம்ம டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றும் போது சப்கான்ஷியஸாக நிறைய விஷயம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த டைம்லைன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் செட் ஆகாதனால நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து அவங்க பிடிச்சிருந்தும் அட்டன் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டட் செஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ டைரக்ட் ஆன்லைன் செஷன் 5 to 7 இருக்குது. இதில் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு நான் வந்து ரெக்கார்டட் செஷன் நான் வந்து கொடுக்குறேன். ரீசன் ஏன்னா அட்லீஸ்ட் நாலேஜ் போய் சேரணும். ஸோ டைம்லைன் கூட நம்ம அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நாலேஜ் போய் சேரணும். நாலேஜ் மட்டும் இல்லாமல் ஓகே நான் ரெக்கார்டட் செஷன் கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படிங்க அவங்களே வந்து பண்ண முடியாது. என்னோட கைடன்ஸில் ஏன்னா எவ்ரிடே டாஸ்கெல்லாம் இருக்கும். நான் சில விஷயத்த வந்து நான் சொல்லுவேன், அவங்க செய்யணும், இதெல்லாம் எவ்ரிடே டாஸ்கெல்லாம் இருக்கும். ஸோ எப்படி வந்து கிருஷ்ணர் என்ன வந்து அந்த 7 நாள் பண்ணாரோ அது வந்து 1 month டைமில் நான் எவ்ரிடே டாஸ்க்கு ஏன்னா விஷுதி ஓப்பன் அப் பண்ண வைக்கணும், ரிலீஸ் பண்ண வைக்கணும், பியூரிஃபிகேஷன் பண்ணணும், டாஸ்கெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நான் ப்ராப்பர் கைடன்ஸ் ப்ராப்பர் ஃபாலோ அப் மூலயமா நான் வந்து செய்யணும், கைட் பண்ணணும். ஸோ ரெக்கார்டிங் செஷன் கொடுத்தாலும் அவங்க என்னோட கைடன்ஸில் தான் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயமும் கிளாரிஃபை பண்ணி தான் எல்லாமே நடக்கும். ஒரு வீடியோஸும் அவங்க பார்த்துட்டு அப்புறம் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் எல்லாமே நடக்கும். ஸோ ஓகே சோல்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து என்னோட தேர்ட் ஐ ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணர் தான். நான் வந்து இப்போ ஸ்டிமுலேஷனில் இருக்கேன். இது ஒரு லேர்னிங், ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் மாதிரி இருக்குது. நான் ஒரு விஷயத்தையும் நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன். அந்த கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி கிருஷ்ணர் தான் பார்த்தீங்கன்னா முருகர் அவதாரத்தில் வரப்போகிறாங்க. முருகர் தான் கல்கி அவதாரம். அதுக்கான பேஸ்மெண்ட்டை நான் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த ஞானம் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ முருகர் எல்லாமே ஞானம் பேஸ்டாக தான் இருக்க போகுது. இந்த பயங்கரமான ஒரு ஹையர் லெவல் டெக்னாலஜிஸ், ஸோ டைம் ட்ராவல், சோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெலிபோர்ட்டிங், டெலிபதி, இந்த மாதிரியான விஷயத்துல தான் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து வரணும். தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேரணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ், சோல் ரியலைசேஷன், சோல் பர்பஸ் வரணும், சேர்ந்து வரணும். ஸோ அது கரெக்டாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கான காலகட்டம் டைமில் தான் நம்ம இருக்கோம், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்குமே வந்து போய் சேரணும். மோஸ்ட்டாக தேவர்கள் எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லாருமே நம்ம லைட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சத்திய உலகத்தை நம்ம வந்து உருவாக்க போகிறோம். So okay friends, thanks for watching. This is Shomna. Bye from Soulful Knowledge.